ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்ம ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.3 6th கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் படிக்கலாம் வாங்க. எ லிஃப்ட் இன் எ பில்டிங் ஆஃப் ஹைட் 90 feet with transparent glass walls is descending from the top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. ஸோ ஒரு லிஃப்ட் இருக்குது, ஒரு பில்டிங்கில் லிஃப்ட் இருக்குது. அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய லிஃப்டோடைய ஹைட்டு நமக்கு 90 feetன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு கண்ணாடி வால் இருக்கக்கூடிய அந்த லிஃப்ட்டு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா அது டாப்லேருந்து கீழே இறங்குது. இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு ஏ ஃபவுண்டெயின். ஸோ அது டாப்லேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா நமக்கு 60 degree இருக்குது. 2 minutes later, ஸோ அந்த லிஃப்ட் 2 minutes later ஆகுது. இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெடியூசஸ் டு 30 degreeன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு 2 நிமிஷம் கழித்து எவ்வளோ நமக்கு மினிட்ஸ் பாருங்கள், 2 minutes. 2 minutes ஆஃப்டர் நமக்கு 30 degreeன்னு ஆகுது. அதே ஃபவுண்டெயின் தான். சரிங்களா? அப்போ இங்கே இருக்க லிஃப்ட் ஆனது 2 minutes கழித்து இங்கே வருது அப்படின்னா இந்த இடத்துல ஃபவுண்டெயினை 30 degreeயில் நமக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுக்குது. இஃப் த ஃபவுண்டெயின் is 30 into root 3 feet from the entrance of the lift. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த ஃபவுண்டெயின் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 30 into root 3 feet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இதுதான். ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த லிஃப்ட் விச் இஸ் டிசெண்டிங் அப்படின்னா, அதாவது இந்த ஏசியோட ஆன்சர் தான் நம்ம கேட்குறாங்க. ஏசியோட ஆன்சர் கேட்குறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள், 2 times ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டயக்ராமை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டயக்ராம் நல்லா கரெக்டாக போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த ஏலேருந்து பி வரல இருக்கக்கூடியது தான் நமக்கு பில்டிங்கில் இருக்கக்கூடிய லிஃப்டோட ஹைட்டு. அது வந்து நமக்கு 90 feetன்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? 90 feet கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து டாப்லேருந்து இந்த ஃபவுண்டெயினை எத்தனை டிகிரியில் பார்க்குறோம்? 60 degree ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இது வந்து ஐசைட்டுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கும் இந்த லைன் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 60 degree. ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள் சேம் அப்படிங்கிறதுனால இசட் சேஃப் நம்ம அப்படியே எடுக்கிறோம்னா இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு 60 degree வந்துடும். இந்த ஆங்கிள் நமக்கு 60 degree. சரிங்களா? 60 degree போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து 2 minutes லிஃப்ட் இறங்குது. 2 minutes லேட்டர் இங்கே இருந்து மறுபடியும் ஃபவுண்டெயின் பார்க்கும் பொழுது எத்தனை டிகிரின்னு பார்த்தீங்கன்னா 30 degree ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனுக்கு இடையுள்ள ஆங்கிள் வந்து நமக்கு 30 degree. ஸோ இதுக்கு நம்ம இசட் சேஃப் எடுக்கிறோம், ஆல்டர்னேட் ஆங்கிள் சேம் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன வருது நமக்குன்னா 30 degree கிடைக்கிது. இப்போ நமக்கு ஃபுல் லென்த் நமக்கு 90. இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா மேலே வந்து 90 - x வரும். இந்த எக்ஸை நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம்னா இங்கே ஏசியோட டிஸ்டன்ஸ் நமக்கு 90 - x. இதை நம்ம தெரியாது அப்படிங்கிறதுனால நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா 90 feet. ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை 2 எழுதணும். அப்போ பார்த்திங்கன்னா லிஃப்ட் இப்போ என்ன ஹைட் கொடுத்துருக்காங்க, அதே போல் பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த என்ட்ரன்ஸுக்கும் லிஃப்டோட என்ட்ரன்ஸ் அண்டுக்கும் ஃபவுண்டெயினுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அது 2 இங்கே எழுதியிருக்கேன். எ லிஃப்ட் இன் எ பில்டிங் ஆஃப் ஹைட் இஸ் 90 feet. த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபவுண்டெயின் டு என்ட்ரன்ஸ் ஆஃப் த லிஃப்ட் இஸ் 30 into root 3 feetன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாவே நம்மளால் ஆன்சர் கொடுத்துட முடியும். பாருங்கள், நான் வந்து இந்த 30 degree இருக்கக்கூடிய BCF இந்த ட்ரையாங்கிளை தான் நான் என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? BCFங்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நமக்கு டிகிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா tan 30 degree கொடுத்துருக்காங்க இல்லையா? 30 degree தானே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு பார்த்தீங்கன்னா BC. ஸோ அந்த BCயை நம்ம எழுதிக்கலாம் டிவைடட் பை BF. ஸோ இதனுடைய பேஸ் அட்ஜசன்ட் சைடு பார்த்திங்கன்னா BFன்னு கிடைக்கும். ஸோ அதை போட்டுக்கோங்க. BCக்கு என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்க நமக்கு எக்ஸ், BFங்கிறது நமக்கு 30 into root 3. சரிங்களா? அந்த மெஷர்மெண்ட் எழுதுகிறோம். tan 30 degree ஆன்சர் என்ன நமக்கு 1/√3.
சரிங்களா? இதில் பாருங்கள், இங்கே டினாமினேட்டரில் √3 இருக்குது, இங்கேயும் டினாமினேட்டர் √3 இருக்குது. ஸோ ஈக்குவல் இருக்கிறதுனால ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த 30 இங்கே அனுப்பிட்டிங்க அப்படிங்கும்போது எக்ஸோட ஆன்சர் நமக்கு 30 ஃபீட்டுன்னு கிடைக்கும். சரிங்களா? எக்ஸோட ஆன்சர் எது நமக்கு? இந்த பிசியோட ஆன்சர் தான் நமக்கு எக்ஸு. இப்போ நமக்கு ஏசி வேணும் அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு 90 மைனஸ் எக்ஸ் தானே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 90 மைனஸ் 30. ஸோ ஆன்சர் என்ன நமக்கு 60 ஃபீட்டுன்னு கிடச்சிருக்கு இல்லைங்களா? ஓகே, பட் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க கொஸ்டின்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு பாருங்கள், ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு தெரியும் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்ட்டு. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை நமக்கு டைம் இல்லைங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? நமக்கு 16 கிடச்சிது. டைம் எத்தனை? 2 மினிட்ஸ் லேட்டர்னு தானே சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அப்போ இந்த 2வையும் 60 அடிச்சிட்டோம்னா நமக்கு 30 ஃபீட் பர் மினிட்னு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ மினிட்டை நான் இப்போ செகண்ட்ஸாக மாற்றணுன்னா இந்த 30 என்ன பண்ணலாம் நம்ம? இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிடுறேன். 30 டிவைடட் பை 16 போட்டோம் அப்படின்னா இது கேன்சல் ஆகிடுச்சு. 1 3 சார் 3, 2 3 சார் 6. ஸோ 1/2ன்னு கிடைக்கும். தட் இஸ் 0.5 ஃபீட் பர் செகண்ட்ஸ்ன்னு கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ரைட் ட்ரையாங்கிள் மட்டுமே எடுத்து நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். 0.5 ஃபீட் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. tan 30 டிகிரி எடுத்துக்கோங்க, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதிக்கோங்க. அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஏசியோட ஆன்சர் வேணும் அப்படின்னால எக்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கிட்டோம் 90லேருந்து. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சது. ஸோ அது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் வந்து ஃபார்முலா எழுதுகிறோம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் நமக்கு டிஸ்டன்ஸ் இல்லையா? அந்த டிஸ்டன்ஸு எத்தனை மினிட்ஸ்க்கு அப்புறம் இங்கேருந்து இறங்குனுச்சு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? பாருங்கள், எங்கே இருக்குது நமக்கு கொஸ்டினில் 2 மினிட்ஸ் லேட்டர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ 2ஆல் நான் டிவைட் பண்ணேன், 30 ஃபீட் பர் மினிட் கிடச்சிது. ஸோ இதை நான் செகண்ட்ஸில் மாற்றும் போது 30 60ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 0.5 ஃபீட் பர் செகண்ட் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ கைஸ்.